Hi guys, welcome back to Salna Gaming YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்ன்ற ஒரு கேம் தான் இந்த வீடியோவில் கேம் ப்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, அருமையான ஒரு பயோமில் வந்து இறக்கி விட்ருக்குறாங்க. எந்த சைடு போகிறோன்னு தெரியல. நிறையா கோல் இதெல்லாம் இருக்குது. சரி ஓகேங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு நல்ல இடத்துக்கு போகலாம். பக்கத்தில் அந்த சைடு காடு வேறு இருக்குது. ஓகேங்க, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் வீடு கட்டுற மாதிரி இடம் இருக்கான்னு முதல்ல போய் பார்ப்போம். சரி வாங்க போகலாம். இந்த இடத்துல வந்து நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் பிளாக்ஸு. இதில் வேறு ரொம்ப நேரம் நின்றுருந்தோம்னா ஹெல்த் வேறு போகும். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போடுறேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க. வந்து டைரெக்டாக கீழே போவோம். கீழே வேறு கேவ் வேறு பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, கேவ் வேறு இருக்குது. சரி, இங்கே ஏதோ இருக்குது. அணில் செத்து போச்சுன்னு நினைக்கிறேன், முயல். ஓகே, தேனியிலிருந்து அருண் பேசுகிறேன். இந்த இடத்துல கோல் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த கோலை மைன் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் எத்தனை சாம்பிஸ்ன்னு. முதல்ல இந்த இடத்த விட்டு போகணுங்க. இப்போ மேலேயே போக முடியாது. இப்போ டக்குன்னு அவங்களாம் செத்ததுக்கப்புறம் போகலாம், கீழே போகலாம். எல்லாம் கேவுக்குள்ளேருந்து வந்திருக்கானுங்க. வெளியே வந்தோடனே வெளிச்சம் பட்டதால் எல்லாம் சாகுதுங்க. பாருங்க, எல்லாம் நெருப்படுத்தி சாகுதுங்க. திருப்பி இந்த இடத்துல தான் அங்கே எப்படியாச்சும் குதித்து ஓடணுங்க. இல்லைன்னா இவனுங்க அடிக்கடி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ டக்குன்னு உள்ளே போகும். பார்த்தீங்களா, இப்போ நடந்து போனோடனே வந்துச்சு. ஓகே, அங்கே குதித்தோடனே நம்ம மேலே நெருப்பட்டுருச்சு. சரி, அப்படியே இந்த இடத்துலேருந்து திரும்பி பக்கம் ஓடிடுவோம். ஓகேங்க, இப்போ வந்து ஹைட்டான இடத்துக்கு போவோம் கைஸ். மேலே போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் வில்லேஜு அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் இருக்கான்னு போய் பார்ப்போம். முதல்ல மரம் இருக்கிற இடத்துக்கு போவோம். போயிட்டு கிராஃப்டிங் டேபிள்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தாச்சு. கீழே ஃபுல்லாக மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டக்குன்னு கீழே போயிடுவோங்க. லெட்ஸ் கோ. டக்குன்னு கீழே போவோம். கீழே அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வில்லேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சூப்பர், வில்லேஜ் பார்த்துட்டோம். ஸோ இடத்துல இருந்து நகர வர முடியலைங்க, என்னாச்சுன்னு தெரில. ஆமாம், அந்த பனையில் நின்றுருந்தோம்னா நம்மளால் நகர முடியாது. ஸோ டக்குன்னு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அருமையான ஒரு வில்லேஜ் கிடச்சிருச்சு. நல்ல பெரிய வில்லேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சரி, அங்கே போயிட்டு லூட் பண்ணுவோம். பார்த்தீங்க மேலே ஹைட்டாக பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லா இடமும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இன்வென்ட்ரியில் எதுவும் இல்லை. சரி, நேராக போவோம். போயிட்டு நல்ல லூட் எடுப்போம். சூப்பராக இருக்குது ஸ்பாட்டு. ஓகே, நேராக போகலாங்க. சைடில் போவோம். நேராக கீழே குதிச்சு திரும்ப ஹெல்த்தெல்லாம் போச்சுன்னா அப்புறம் ஏதாச்சும் அடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு செத்துருவோம். அதனால் டக்குன்னு போக ஆரம்பிச்சிடுவோம். பார்த்து பொறுமையாக. இந்த வில்லேஜில் நிறைய கிடைக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். பார்த்திங்கன்னா வில்லேஜ் கிட்ட வந்தாச்சு. டக்குன்னு கிட்ட போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வேறு ஒரு கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ரொம்ப பெரிய கேவ் இருக்குது. சூப்பர். இந்த கேவ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஓ நோ, பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அடிச்சிருச்சு. நேரத்துக்கு நல்ல வேலை உள்ளே விழுந்துருப்போம். எப்படியும் எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகேங்க, இப்போ டக்குன்னு உள்ளே போயிட்டு முதல்ல ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணுவோம். ஓகே கைஸ், நேராக உள்ளே போவோம். பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. நம்ம டக்குன்னு போயிட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டு மட்டும் செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற லூட்டெல்லாம் அடிப்போம். இப்போ வந்து இதில் ஆப்பிள் இருக்குது, 10 ஆப்பிள் இருக்குது, 4 பொட்டேட்டோ இருக்குது. அப்புறம் ஏதோ பேக்குன்னு இருக்குதுங்க, பண்டில்னு ஏதோ இருக்குது தெரில. அதுவும் செஸ்ட்டு மாதிரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ரீஸ்பான் பாயிண்ட்டு செட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இந்த எதுவும் இல்லை. சரி ஓகேங்க, வெளியே போயிட்டு ஃபுட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுப்போம். வெளியே வந்து இங்கே கேரட் இதெல்லாம் இருக்குது. இது கேரட் இல்லைங்க, பொட்டேட்டோவும் வீட்டுன்னு நினைக்கிறேன் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது நிறையவே இருக்குதுங்க. ஓகே, இப்போ வந்து நான் நியூ ரெசிபி அன்லாக் ஆகிருக்கு.
ஓகே, அடுத்த எபிசோட்லேருந்து மறக்காமல் நம்ம வந்து ஷேடர்ஸ் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். நான் இது வரைக்கும் ஷேடர்ஸ் போட்டு விளாண்டதே இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு எபிசோட்லேருந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹேபிள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். நிறைய இருக்குதுங்க, பரவாயில்ல. அப்புறம் பக்கத்தில் வேறு ஒரு குதிரை வேறு இருக்குது, ஹார்ஸ் இருக்குது. அதையும் அடுத்து மேட் பண்ண பார்ப்போம். இப்போ வந்து நிறைய இருக்குதுங்க, இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் விடாமல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல குதிக்க முடியல, சுற்றி போவோம். உள்ளே போயிட்டு அது ஒன்றையும் மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போயே ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பர் எபிசோட்ஸ்லாம் போடலாம். இதுக்கப்புறம் வீடியோ டெய்லியும் சண்டே கன்ஃபார்ம் வந்துடும். வீக்லி சண்டே கன்ஃபார்ம் வந்துடும். ஓகேங்க, இப்போ இந்த வீட்டில் எதுவும் இல்லை. இப்போ அந்த பன்னீர் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் ஃபுட்டு இல்லைன்னா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அயன் இருக்குதுங்க. இது அயன் இல்லைங்க, வேறு என்னமோ. சரி பரவாயில்ல, பிளாக் இருக்குது. அதை வந்து அப்புறமேல் வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, கொஞ்சம் இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் நம்ம இன்னும் பண்ணவே இல்லைங்க. சரியா, போய் கிராஃப்டிங் டேபிள் பண்ணிப்போம். வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறதுலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வுட்டெல்லாம் தேவைப்படுது, பிளாங்க் செய்யலாம். ஓகே, இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் வெப்பன்ஸ் இப்போ செய்யணுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா திடீர்னு யாராச்சும் அட்டாக் பண்ணிட்டாங்கனாலும் டக்குன்னு மைண்ட் பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளே வந்து எனக்கு மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியாது. நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் தான் எனக்கே தெரியும். என்னென்ன பண்ணலான்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட்லேருந்து அதையும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வந்து நான் வீடியோவில் ஷவுட் அவுட்டாக கொடுப்பேன். உங்களோட கமெண்ட்டை வந்து வீடியோவில் காமிப்பேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து வுட்லேருந்து பிளாங்காக எடுத்துக்கலாம், ஓக் பிளாங்காக எடுத்துக்கலாம். அதில் பிளாங்க் எடுத்தாச்சு. அடுத்து வந்து கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்க, ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துக்கணுங்க. ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிக்காக்ஸும் ஆக்ஸும் எடுத்தாச்சு. ஓகேங்க, இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து வந்து நம்ம ஏபேல் எடுத்து பார்த்திங்களா, அதிலேருந்து வீட் எடுத்துக்கலாம், சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ ஏபேலேருந்து எடுத்துருக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட நிறையவே இருக்குதுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துப்போம். ஓகேங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பார்க்கலாம். முதல்ல வெளியே போயிட்டு இருக்கிற லூட்டில் அடிப்போம். ஓகேங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் போய் பார்ப்போம். முதல்ல இங்கே இருக்கிற ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிக்காக்ஸ் எடுத்து ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அடுத்து வந்து ஸ்டோனில் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. ஓகேங்க, இங்கே இடத்துல 2 வீட் இருக்குது. அப்புறம் ஹார்ஸோட ஷேடு அந்த இது இருக்குதுங்க. அப்புறம் செஸ்ட் பிளேட் இருக்குது, அயனில் இருக்குது. சரி, அதை எடுத்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து உள்ளே வேறு எதுவும் இல்லை. சரிங்க, இப்போ வந்துட்டு நம்ம அந்த செஸ்ட் பிளேட் எடுத்து நம்ம பாடியில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வேணுங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து செஸ்ட் பிளேட்டை ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் இந்த இடத்துலேருந்து இடத்த கேலி பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பாட். இங்கே இருந்து மேலே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவே. இங்கே வேறு அயன் குளம் இருக்குதுங்க. அதை மட்டும் அது மேலே கை வைக்காமல் போகணும். அது வேறு ஜாலியாக ஓடிட்டுருக்குது. இங்கே வில்லேஜ் எல்லாம் போய் படுக்கிறாங்க. இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அயன் பிக்காக்ஸ் கிடச்சிச்சுங்க. இடையில அந்த இதில் போய் பார்த்தோம்னா அங்கே கிடச்சிச்சு. அதை வச்சுட்டு நம்ம அந்த அப்படியே பார்த்தோம் பார்த்திங்களா, ஒரு ஸ்டோனு. அந்த ஸ்டோனை வந்து மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடு கட்டும்போது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இருட்டிருச்சுங்க. ஸோ இப்போ வந்து நேராக போய் தூங்கலாம் கைஸ். உள்ளே போயிட்டு ஒரு வில்லேஜர் மட்டும் எழுப்பி விட்டு நம்ம மாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடலாம் கைஸ். நாசமாக போயிருவீங்கடா. ஓகே, இப்போ வந்து தூங்கியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த இடத்த போய் கண்டுபிடிப்போம். அந்த ஸ்டோன் இருந்துச்சு பார்த்தீங்களா, காபிள், அது என்னமோ ஸ்டோனு. அந்த ஸ்டோன் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதை போய் தேடி கண்டுபிடிச்சி மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்த இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தாச்சு. இந்த ஸ்டோனுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்டோன். ஸோ இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி இதை மைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து அது கண்டுபிடிச்சாச்சு ஸ்மூத் ஸ்டோன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இதை வந்து அயனுன்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா ஸ்மூத் ஸ்டோன். ஸோ அயன்குளம் ஒன்று தான் இங்கே இருக்குது. நிறைய இருந்துச்சுன்னா கூட பார்க்கலாம், பார்த்து அவனுக்கு இதை அடிச்சுக்கிது அயன் எடுக்கலாம். ஒருத்தன் தான் இருக்கான்றனால இந்த வில்லேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் லூட் இருக்கான்னு போய் பார்ப்போம். இங்கே கதவே காணோம், இந்த சைடு இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்குது, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே வந்து வீட்டு ஒரு எம்ராய்டு இருக்குங்க. ஓகே, அடுத்து அந்த பேக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பண்டில். ஓகேங்க, அதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் பொருள் வச்சுக்கலாம் போகிற அந்த செஸ்ட் மாதிரி தான். அப்புறம் வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, அதுவும் போட்டுக்கலாம். இங்கே வேறு அந்த ஸ்டோன் இருக்குதுங்க, 2 இருக்குது, எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டார்ச் 2 இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கலாம். இருட்டுக்குள்ளே திடீர்னு இருட்டிருச்சுன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு போக முடியாத, வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த இடத்துல 2 கோல் இருக்குதுங்க. இங்கே வந்து கீழே கேவ் இருக்குது. அதை கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு கேவ் இருக்கும், அப்போ நம்ம அப்படியே வந்த சைடில் ஒரு கேவ் இருந்துச்சு. இங்கே இப்போ வந்து பிக்காக்ஸ் எடுத்து மைண்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கைக்கு வரும். இங்கே இப்போ இருக்கிறதெல்லாம் மைண்ட் பண்ணிப்போம். முடிஞ்சால் அந்த கேவுக்குள்ளேயே போய் பார்ப்போம். இங்கே இப்போ வந்து உள்ளே போய் பார்ப்போம், எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். இந்த எபிசோடில் வந்து கரெக்டான லூட் நம்மக்கிட்ட இல்லைங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு கேவுக்குள்ளே போக முடியாது, ரொம்ப இருட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் எபிசோடில் அப்புறம் மறக்காமல் ஷேடர்ஸ் போட்டு வந்துடுறேன். அப்போ தான் கேவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதெல்லாம் வெளிச்சமாக தெரியும். ஓகேங்க, இப்போ வந்து மேலே போவோம். அந்த இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ உள்ளக்கு இது போய் மாட்டிட்டோம்னா அப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வந்து இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிடலாங்க. ஐஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. மேலே வரும்போது ஒரு பிக்கு நம்மளே பார்த்துட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபீட் பண்ண மேலே ஹார்ட்டின் போட்டுருந்துச்சு. நம்ம பின்னாடி வரும்னு நினைக்கிறேன்னு தெரியல. அப்புறம் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து டாக்காக முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போம். கிடைக்கலன்னா விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற வழியில் டாக் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் நம்ம வந்து நம்மளோட பெட்டாக மாற்றிடலாம். இங்கே இது எங்கேயும் நம்ம பின்னாடியே வருது போல், எங்கேன்னு தெரில. இருங்க, பின்னாடி திரும்பி பார்ப்போம். நம்ம பின்னாடி வந்துச்சுன்னா பார்ப்போம். இல்லைங்க, அது நம்ம பின்னாடி வரலன்னு நினைக்கிறேன். பொட்டேட்டோவை காமிச்சா மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஏதோ ஓடி வருது. இல்லைங்க, அது அங்கே பார்த்துட்டு ஓடுது. ஸோ நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். அது எங்கேயும் நம்மளை பார்க்கவே இல்லைங்க. சரி போகலாங்க. இங்கே வேறு ஒரு ட்ரேடர் போயிட்டுருக்கிறான். இவன்ட்டு ஏதாச்சும் இருக்குமான்னு பார்ப்போம். நெக்க வச்சாச்சு. ஓகேங்க, இவன்ட்டு வந்து நம்ம இது இருக்குதுங்க, ஸ்வாட் இருக்குதுங்க. ஸோ நம்ம போயிட்டு கோலை மைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் எமரால்டாக மாற்றி 8 எமரால்டை வச்சு நம்ம வந்து ஸ்வாட் வாங்கிடலாம். அது வரைக்கும் டாட்டா போய் சொல்லிட்டு நம்ம போயிட்டு மேலே நிறைய இருந்துச்சுங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுவோங்க. மேலே நிறைய இருக்கும். அப்புறம் வந்து நிறைய அயன் வேறு இருந்துச்சு. அதையும் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஆரம்பமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து வெளியே போகணும். நமக்கு நிறைய தேவைப்படுதுங்க. ஸோ டக்குன்னு மைண்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதில் போட்டு விட்டுறேன், ஸ்பீட் பண்ணி விட்டுறேன். ரைஸ் இங்கே கொஞ்சம் கோல் நிறைய இருக்குது. இந்த இடத்துல வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அது என்னன்னு பாருங்கள். திடீர்னு எங்கேருந்து வந்தான்னு தெரில, ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணி நம்மளை கொன்றுச்சு. அதுவும் செத்துருச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ரூட்டெல்லாம் அங்கேயே கீழே வந்துருச்சு. ஸோ அதையும் நம்ம டக்குன்னு போயிட்டு எடுக்கணும். எந்த இடத்துல விட்டுன்னு போய் பார்த்துட்டு எடுக்கணுங்க. சரி, டக்குன்னு போய் எடுக்கலாம். கைஸ், ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இருக்கிற லூட்டு எல்லாமே அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே, எல்லாமே கிடச்சிருச்சின்னு பிக்காக்ஸ் அதுவும் கிடச்சிருச்சு. ஓகேங்க, இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ இங்கே இருக்கிறதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஓடிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நானும் நிறையா கோலை கலெக்ட் பண்ணிட்டுருக்கேங்க. நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேன். ஒன்று மட்டும் தனியாக இல்லைங்க. ஒரு இடத்துல போய் ஒன்று பார்த்தோம்னா அந்த இடத்துல நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நிறையா கலெக்ட் பண்ணுவோம்.
இன்னும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்ருங்க கைஸ். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிருக்கும்போது திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்கு டக்குன்னு ஓடுவன்ட்டு பெட்டு கூட்டிகிட்டு நிறைய பேர் பக்கத்தில் வந்துட்டானுங்க. ஜாம்பிஸில் நிறைய பேர் வந்துட்டானுங்க. டக்கு டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கிறோங்க. ஏன்னா திடீர்னு அடித்து ஹெல்த்தை குறைச்சிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஹெல்த்து கம்மியாக தான் இருக்கும். ஓடி வரும்போதே நிறைய ஹெல்த்து போயிடுச்சு. இங்கே டக்கு டக்குன்னு போவோம். எந்த இடத்துல நம்ம பெட்டை வச்சோன்னு தெரில. பரவாயில்லைங்க, இப்போதைக்கு இருக்கிற பெட்டில் போய் படுத்துக்கலாம். திடீர்னு எங்கேயாச்சும் இருந்து வந்து அடிச்சிருச்சுன்னா அடிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் எடுத்த லூட்டெல்லாம் போயிடும். கைஸ் எங்கே கைஸ் எல்லா பெட்டும் காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகேங்க, இந்த இடத்துல ஒரு பெட் இருக்குது. சரி டக்குன்னு தூங்கிடலாம். ஓகேங்க, 2வது நைட் முடிஞ்சு போச்சு. இன்னும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க கைஸ். அப்படியே அடுத்த எபிசோடில் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மொபைல் சார்ஜ் இல்லை, ஸோ சார்ஜ் போட்டு வந்தேன். ஓகே, இப்போ வந்து நேராக ஓடுவோம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 64-65 கோல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு அந்த ட்ரேடரை கண்டுபிடிச்சி அந்த ஸ்வாடை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகேங்க, டக்குன்னு போவோம். போயிட்டு பார்ப்போம். அவன் வேறு எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியல. போய் தேடுவோம், அவனை வேறு தேடணும். இந்த இடத்துல சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பின்னாடி சைடில் இருக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, வந்துட்டு போய் பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது? 4, 5. ஏன்னா 5 தான் எடுக்க முடியுது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப போயிட்டு மைண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வரைக்கும் அவனை விட்டுறலாம். வேறு நம்மக்கிட்ட வேறு இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி டக்குன்னு போயிட்டு மைண்ட் பண்ணுவோம். ஏன் நமக்கு 3 தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் 3 தேவைப்படுது. அப்புறம் 45 கோல் தேவைப்படுது. ஸோ அதை வேறு போய் மைண்ட் பண்ணணும். டக்குன்னு மைண்ட் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், வந்து நிறையா மேலே போவோம். மலையில் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு இருக்கிற கோலெல்லாம் மைண்ட் பண்ணுவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கோலை தேடிட்டு இருக்கும்போது இடையில வந்து எனக்கு அயன் ஓர் கிடச்சிச்சு. ஸோ அதையும் மைண்ட் பண்ணிடுவோன்ட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே கிடச்சிச்சுங்க. இங்கே ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துடலாம். நிறைய கிடச்சிருச்சுங்க. ஓகே, இப்போ திரும்பவும் வேட்டையை ஆரம்பிப்போம். மக்களே, ஒரு வழியாக நம்ம 30 எடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு போதும், இதுவே போதும். இடையில வேறு ஒரு எமரால்டு நம்ம மைண்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். இங்கே என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு இந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. கேம் பக்கில் ஆகலைங்க. அந்த இடத்துல வந்து அந்த பனி அப்படி இருக்கிறனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம்னா ஹெல்த்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல விட்டு நம்மளால் நகரவும் முடியல. இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதே ஒரு டாஸ்க்காக இருக்குது. அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மைண்ட் பண்ணேன். என்னன்னு தெரில, இது இந்த இடத்த விட்டு தாண்டி நம்மளால் போக முடியல. ஸோ இந்த பக்கம் மைண்ட் பண்ணுவோன்ட்டு மைண்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தேன். பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். இந்த குதிச்சு பார்க்குறேன், ஓடும்போது இடத்துல எதுவும் இல்லை வேறு. ஸோ என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் சைடில் இந்த இடத்துல எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இங்கேயும் ஒரு ப்ராப்ளம். இங்கிட்ட ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுன்ற மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு இந்த இடத்துல அப்படியே ஓகேங்க, எப்படியோ இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த ட்ரேடரை கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஸ்வாடை வாங்கிடலாம். ஸோ இப்போ இங்கே அடிபடாமல் கீழே போகணும்னா ஹெல்த் வேறு 3 தாங்க இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த தண்ணி இருக்குது. ஸோ அதில் குதிச்சிடலாம். ஓகேங்க, இந்த கேமில் வச்சு டாஸ்க் பண்ணனாலும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக டாஸ்க்கெலாம் பண்ணி வீடியோ போடுறேன். நீங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து கீழே குதிச்சாலும் ஹெல்த்து போயிடும். ஓகே, நல்ல வேலை, ஒரு ஹெல்த்து போயிடுச்சு. அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு ஹெல்த்து தான் இருக்குது. யாராச்சும் லைட்டாக அடித்தாலோ இல்லை நான் கீழே விழிச்சாலோ ஐயோ நல்ல வேலை இங்கே இப்படி தப்பிச்சிட்டேன். அடித்தாலும் கீழே விழுந்தாலோ கண்டிப்பாக அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்க, இப்போ திரும்பவும் போவோம். போயிட்டு எந்த இடத்துல நம்ம வெட்டிருந்துச்சு அங்கே போயிட்டு அந்த ட்ரேடர் முதல்ல கண்டுபிடிச்சி இருக்கிற அவன்கிட்ட இருந்தே நம்ம எமரால்டை கலெக்ட் பண்ணி அவன்கிட்டே நம்ம ஸ்வாடு வாங்கிடலாம்.
மக்களே ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. அங்கே தான் போயிட்டுருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இங்கே ஹார்ஸ் பார்த்தோம். ஸோ அந்த ஹார்ஸை வந்து டேம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இது எப்படி டேம் பண்ணுறதுன்னு தெரிலைங்க. மேலே ஏறி பார்த்தேன் ஃபஸ்ட்டு, எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் காமிச்சோன்னே எடுத்து காமிச்சோன்னே ஃபீடுன்னு காமிச்சிச்சு. ஓகே ஃபீட் பண்ணி பார்ப்போம் அப்போயாச்சும் வருதான்ட்டு. அப்புறம் இருக்கிற ஆப்பிளில் ஃபீட் பண்ணி பார்த்தேன், ஹார்ட்டின்னே வரல. என்னடா இன்னும் ஹார்ட்டின்னு வரலையே, வேறாச்சும் பண்ணணுமா அப்படின்ட்டு அது மேலே ஏறி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மேலே ஹார்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே டேம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற சேடில் அந்த இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அதுக்கு கோல்டு கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க லைட்டாக. ஸோ இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரிலங்க. ஸோ சரி இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா இன்வென்ட்ரி ஓப்பன் ஆச்சு. ஓகேங்க, அடுத்து வந்து இந்த ஷேடுலேயும் ஆர்மர்ஸ் அதையும் போட்டுடலாம். ஓகே அதுவும் போட்டாச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து இதை வச்சு ரைடு போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ண ஒரு ஹார்ஸ் இது தான். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃப்ரெண்டு, நம்ம இந்த கேம் விளாண்டு பிடிச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இந்த ஹார்ஸ் தான். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ரைடு போவோம். இங்கே இடையில ஏதோ கட்டை மறைச்சிக்கிட்டு இருக்குது. சரி ஓகேங்க, வெளியே போயாச்சு. இப்போ வந்து வேகமாக போவோம். நல்லா சூப்பராக வேகமாகவே போகுதுங்க. இப்போ வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு உள்ளே நம்ம இதை விட்டுட்டு போய் தூங்கலாம். இல்லைன்னா என்னையே கொண்டுருவானுங்க இந்த ஜாம்பிஸ், அப்புறம் ஹார்ஸையே கொண்டுருவானுங்க. ஓகே, இந்த ஹார்ஸ் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் வச்சுருக்க பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போது வீட்டுக்குள்ளே போக முடியுமா? வீட்டுக்குள்ளேயே போக முடியலைங்க. ஸோ இப்போ நம்ம இதை எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல போயிட்டு விட்டுட்டு இது பண்ணிடலாம். பார்த்தீங்களா, அங்கே அயன் கோலம் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி இறங்குறது? இறங்கியாச்சுங்க ஒரு வழியாக. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் பிளாக் வச்சு மறைக்கணும். ஓ நோ, க்ரீப்பர் வந்துட்டானுங்க பின்னாடி. நல்ல வேளை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ எங்கேயும் திரும்பி பார்க்காம வேகமாக ஓடிடலாம். ஓகே ஓடிடலாம், வேகமாக ஓடிடலாம். ஓகேங்க, இந்த இடத்துல பெட், இங்கே பெட்டை காணோம். ஸோ எங்கே போச்சுன்னு தெரில. இந்த ஹவுஸில் பெட்டே இல்லை போலைங்க. வேறு வீட்டுக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் இருக்காது. இப்போ வேறு எங்கெங்க திரும்ப வந்த வழியிலே திரும்ப போகணும். ஒன்றும் சாமி வேறு ஒருத்தர் வந்துட்டான். ஒவ்வொன்றும் அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டோம். எப்படியும் 2வது டைம் செத்து போயிட்டோம். அந்த இடத்துல சாமி வரும். திரும்ப அதே இடத்துல வந்து தூங்கியாச்சு. டே 3. ஓகே, டே 3 முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, இப்போ திரும்ப வெளியே போயிட்டு ஜாம்பி எனக்கு கொண்டா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணுவாங்க. பாருங்கள், ஜாம்பி செத்துட்ருக்கு. இல்லை ஓடணும். நல்ல வேலைங்க தள்ளி வந்துட்டு 2 பேர் வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தானுங்கன்னு தெரியல. ஸோ டக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம அடித்த லூட்டெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதை போய் எடுத்துக்கலாம். இங்கே டக்குன்னு எடுத்துடலாம். ஓகே, மேக்ஸிமம் எல்லா லூட்டுமே கிடச்சிருச்சுங்க. இப்போ பிக்காக்ஸும் கிடச்சிருச்சு. ஓகே, நம்ம ஹார்ஸ் என்னங்க வெளியே இருக்குது, என்னன்னு தெரியல, வெளியே இருக்குது. நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் தான் போட்டோம். ஸோ அதனால் அது மேலே ஏறி வெளியே வந்துச்சு. ஏன் வெளியே வந்தாச்சு? சாரிங்க, அடிச்சிட்டு நம்ம தெரியாமல். ஓகே, இப்போ வந்து சும்மா ஒரு ரைடு போய் பார்ப்போம். நல்லா வேகமாகவே போகுதுங்க. நம்ம நடக்கிறத விட, நம்ம வேகமாக ஓடுறத விட ஹார்ஸ் மேலே உட்காந்து போனோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் டேம் பண்ணலான்னு மறக்காமல் அடுத்த எபிசோடில் போடுற மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நேராக போவோம். அப்புறம் இன்னும் லைக் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுற்றி பார்த்தாச்சு. ஓகேங்க, அந்த இடத்துல தான் அங்கே இந்த ட்ரேடர் இருக்கான். இதை வந்து நம்ம உள்ளே விட்டுருவோம். ஏன்னா இது நம்ம தேவைன்றப்ப மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இது எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரில. அது கிளிக் பண்ணால் ரைடுன்னு மட்டும்தான் காமிக்கிது. எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இது வேறு வெளியே வர பார்க்குது. டக்குன்னு வச்சுருவோம் கைஸ். ஓகே, வச்சாச்சு. இந்த இடத்துல இது வெளியே வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வராது. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் அடுத்து அந்த ட்ரேடரை கண்டுபிடிச்சி நம்ம அவன்கிட்ட ட்ரேட் பண்ணுவோம் அந்த ஸ்வாடை. மக்களே, இப்போ வந்து நேராக அந்த ட்ரேடரை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் ட்ரேட் பண்ணுவோம். அந்த ஸ்வாடை வாங்குவோம். இங்கே தான் இருக்கான். இவன் நம்ம கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, கிளிக் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து 15 கூல் 2 டைம் கொடுத்து ஒரு 2 டைம் கொடுத்து 2 எம்ரால்டு வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து அவன்கிட்ட அதை வச்சு ஸ்வாடும் வாங்கியாச்சு. இங்கே இப்போ இதை வச்சு யாரையாச்சும் மர்டர் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. இங்கே இப்போ யாரை போய் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ண போகிறோம்? இந்த
பிக்கெக்ஸ் வச்சு ஸ்வாட் வச்சு நேராக இங்கே உள்ளே போனோம்னா இங்கே ஒரு குதிரை இருக்குது. இந்த குதிரையை கொண்டு பார்ப்போம். அந்த குதிரையோட நம்ம குதிரையோட ஃப்ரெண்டு தாங்க இது, பரவாயில்ல கொண்டு பார்ப்போம். இங்கே இப்போ இங்கே இருக்கிற பண்ணியை கொண்டுருவோம். இங்கே 2 அடியில் எல்லாம் செத்துருது. ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. ஷார்ப்னஸ் ஃபஸ்ட் லெவல் தான் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஏபிள் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. இப்போ இன்னும் 4-5 பேர்த்தை கொல்லுவோம் போயிட்டு. இதை ஓப்பன் பண்ணிட்டு போவோம். ஓகேங்க, இங்கே பாருங்கள் இங்கே ஆர்டர் இருக்குது. ஒரே அடியில் 6 செத்துருச்சுங்க, என்னன்னு தெரில. இதுவும் ஒரே அடியில் செத்துருச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகே மக்களே, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எபிசோடில் என்ன மாதிரி கேம் ப்ளே போடலான்னு மறக்காமல் எல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சுன்றதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க கைஸ். இதுதான் நம்ம போடுற ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை. தங்கமே